நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, சரணடைந்த பாகிஸ்தான். மோடி சொன்னது உண்மையாச்சு. குஷியில் இந்தியர்கள். அசிங்கப்பட்ட ட்ரம்ப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்காக ஒரு சிறப்பான உதவி செய்திருக்குது ஈரான். அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஈரான் இஸ்ரேல் போரானது 8வது நாளாக தொடர்கிறது. இஸ்ரேலுக்கு என்ன பாதிப்பு, ஈரானுக்கு என்ன பாதிப்பு என்ற விவரத்தையும் நாம விரிவா பார்க்க வேண்டியதா இருக்குதுங்க. ஆனா இணையதளத்தை போய் தேடி பார்க்கின்ற போது ஈரானுக்கு என்ன சேதம் என்ற விவரமானது நமக்கு கிடைக்கல. ஆனா இஸ்ரேல்ல நிறைய சேதம் ஏற்பட்டிருக்கிறது. சூப்பர்சோனிக் மிசைலை பயன்படுத்தி இஸ்ரேல்ல பெருத்த சேதத்தை ஏற்படுத்தியிருக்குது ஈரான். அதன் காரணமாக ஐபா நகர் முழுவதுமே அழிந்து போயிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மைக்ரோ சாப்ட்வேர் நிறுவனமானது ஒட்டுமொத்தமாக காலியாயிருக்கிறது. இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய ஆராய்ச்சி நிறுவனம் வெய்ஸ்மேனை மொத்தமாக காலி பண்ணியிருக்கிறது ஈரானு. அது மட்டும் இல்ல, ஐபா துறைமுக நகரம் அல்லவா, அங்க இருக்கக்கூடிய மாஸ்க் என்ற கப்பல் கட்டும் நிறுவனமும் சாமி எங்கள் வர்றாப்பா நாங்க இங்க இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இஸ்ரேலை விட்டு மாஸ்க் என்ற கப்பல் நிறுவனமும் வெளியேறி இருக்கிறது. பல குடியிருப்புகளைத்தான் தாக்கி அழிச்சாங்க ஈரான்காரன். பொதுமக்கள் தான் பாதிப்படைஞ்சாங்க அப்படின்னு இஸ்ரேல் சொல்லிக்கிட்டு இருக்கின்ற போது, இஸ்ரேலுடைய வர்த்தக நகரத்தை சும்மா வச்சு செஞ்சிருக்கிறது. துறைமுக நகரத்தை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணியிருக்கிறது. நேத்து நம்ம பார்த்தோம், சோரோகா என்ற மருத்துவமனையை தாக்கி அழிச்சிருக்கிறது ஈரான். அங்க 10 லட்சம் பேருக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய இஸ்ரேலிய மருத்துவமனை, அதை காலி பண்ணிச்சுன்னு சொன்னோம். ஆனா 8வது நாள் தாக்குதல்ல ஈரானை பொறுத்த வரைக்கும் ஹைபா துறைமுக நகரம் முழுவதுமே பாத்தீங்கன்னா அழித்திருக்கிறது. இதற்காக பதிலடி கொடுப்பதற்கு அமெரிக்கா போர்க்கப்பலும் பிரிட்டனுடைய போர்க்கப்பலும் விரைந்திருக்கிறது. நீங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஈரான் அடிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்கு பாதுகாப்பாக சீனா போர்க்கப்பலும் ஈரானை நோக்கி விரைகிறது. இதற்கிடையில் ரஷ்ய அதிபரை பொறுத்த வரைக்கும் நாம 3ஆம் உலக போரை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். உலகம் முழுவதும் ஏதோ ஒரு தளத்துல தொடர்ச்சியாக சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது, முடிவுக்கு வரவில்லை. அது மட்டும் இல்ல, ரஷ்யாவா இருந்தாலும் சரி, ஈரானா இருந்தாலும் சரி, ஒரே மாதிரியான எதிரிகளைத்தான் நாங்க சந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம். அதனால ஈரான் மீது அமெரிக்கா கை வைத்தால் அது 3ஆம் உலக போரை உண்டாக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே உங்க எல்லாருக்குமே தெரியும், வடகொரியானது ஈரானுக்கு ஆதரவா வந்தது. அது மட்டும் இல்லாம சீனாவும் தன்னுடைய கார்கோ விமானங்கள் மூலமாக ஆயுதங்களை கொண்டு இறக்கிச்சு அப்படின்னு சொல்லுகின்ற போது, ஈரானுக்கு மறைமுகமாக உதவி செய்த 2 கம்பெனிகள் மீது அமெரிக்கா அதிரடியாக தடை விதித்திருக்கிறது. கடல் மார்க்கமாக ஈரானுக்கு ஆயுதங்களை கடத்தினாங்க அப்படின்றதுதான் அமெரிக்காவுடைய குற்றச்சாட்டு. அந்த 2 நிறுவனங்களும் அமெரிக்காக்குள்ள தான் வேலை பார்த்திருக்கிறது. ஒன்னு துருக்கி கம்பெனி, இன்னொன்னு சீன கம்பெனி. இவங்க ஆயுதங்களை ஏற்றிக்கிட்டு ஈரானுக்கு கிளம்பியிருக்காங்களாம். ஆனா துருக்கி கம்பெனி சீனா கம்பெனியினுடைய கப்பல் அப்படின்னு தெரிஞ்சிடும் என்பதற்காக பனாமா நாட்டினுடைய கொடியை போட்டுக்கிட்டு ஈரானுக்கு போயிருக்கிறாங்க. அங்க போய் ஆயுதம் கொடுத்தாங்களா, இல்ல உணவுப் பொருட்கள் கொடுத்தாங்களா, இல்ல தண்ணி கொடுத்தாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா அமெரிக்காக்காரன் சொல்றான், துருக்கியும் சீனாவும் ஆயுத சப்ளை தான் பண்றாங்கப்பா, அமெரிக்காவை தளமா வச்சுக்கிட்டு இந்த 2 கம்பெனியும், அந்த 2 கம்பெனிக்கு நாங்க தடை விதிக்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா அதிரடியான தடையை விதித்திருக்கிறது. இதெல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா, 8ஆம் நாள் போர்ல இஸ்ரேலுக்கு பெருத்த சேதம், ஈரானை எதிர்கொள்ள முடியல. இதற்கிடையில ஈரானுடைய அதிபர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலுக்கு எதிராக நாங்க 2% ஆயுதங்களை மட்டுமே பயன்படுத்தி இருக்கின்றோம். நாங்க இஸ்ரேலுக்கு எதிராக 30% திறன் கொண்ட மனித ஆற்றலை மட்டுமே பயன்படுத்தி இருக்கின்றோம். 100% நாங்க இன்னும் பயன்படுத்தவில்லை. எங்களுடைய நண்பன் கப்பற்படை, அதை நாங்க இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தவே இல்லை. அதையெல்லாம் தாண்டி எங்க நட்பு நாடுகள் இடத்துல நாங்க இன்னும் உதவி கோரவும் இல்லை, நட்பு நாடுகளை இந்த போர்ல இணைக்கவும் இல்லை. அதனால நாங்க இஸ்ரேலுக்கு எதிராக 2% ஆயுதங்களை மட்டுமே பயன்படுத்தி இருக்கின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கிடையில ரஷ்யா பாத்தீங்கன்னா, அடா ஈரானானது எங்க கிட்ட உதவி கேட்கும், இந்த போரெல்லாம் தொடங்குவதற்கு முன்பாகவே அதிநவீன வான் தடுப்பு கவசத்தை நாங்க ஈரானுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனா
அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை ஈரான் வாங்க தயாரா இல்லை. அதனாலதான் இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஏவுகணைகளா இருந்தாலும் சரி, வான் தாக்குதலா இருந்தாலும் சரி, ஈரான் பாதிப்படைகிறது. எங்க நட்பு நாட்டுக்கு எவ்வளவு சொல்லியும் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எங்க கிட்ட ஈரான் எந்த விதமான உதவியும் கேட்கலப்பா, அவங்களே பாத்தீங்கன்னா ஈரானை சமாளிச்சுக்குவாங்க அப்படின்னு பாகிஸ்தான் இன்னைக்கு சொல்லியிருக்குது. ஆனா சர்வதேச பார்வையாளர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, எந்த நாட்டை வேண்டுமானாலும் ஈரான் நம்பலாம், ஆனா பாகிஸ்தானை மட்டும் நம்பக்கூடாது. வறுமையில தள்ளாடி கொண்டு இருக்கின்றான். இப்போ அமெரிக்காவுக்கு தேவைப்படுவது ஈரானை 4 புறங்கள்ல இருந்தும் அடிக்கணும். அதில் எல்லையை பகிர்ந்து கொள்ளுகின்ற பாகிஸ்தானையும் பாத்தீங்கன்னா ஈரானை அடிப்பதற்கான தளமாக பயன்படுத்தணும். ஏற்கனவே பாகிஸ்தானுடைய ராணுவ படை தளபதி அசீம் முனீர் அங்க போய் ட்ரம்பை சந்தித்து இருக்கின்றார். அங்க போய் என்ன பேசியிருக்க போறாரு, பாகிஸ்தானுக்கு கடன் கொடுங்க, நிதி உதவி பண்ணுங்க, சர்வதேச நிதி அமைப்புகளிடத்துல பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ பாகிஸ்தான்ல இருந்து எடுத்துக்கங்க அப்படின்னு தாரை வார்க்கின்ற விஷயமாகத்தான் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா சந்தித்து இருக்க போறாரு. இரண்டாவது, இந்தியாவுடைய போரை நாங்க தான் நிறுத்தணும்னு சொல்லிட்டு பொது வெளியில போய் பேசியா அப்படின்னு அசீம் முனீர் கிட்ட சொல்லியிருப்பாரு. உங்க எல்லாருக்கும் தெரியும், ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் புகழ் விரும்பி தனக்கும் நோபல் பரிசு கிடைக்கணும் என்பது அவருடைய எண்ணம். உலகத்தில் நடக்கின்ற அத்தனை போர்களையும் நிறுத்தக்கூடிய வல்லமை எனக்கிட்ட இருக்கிறது. நான் அமைதி விரும்பி, அதனால ஈரான் மற்றும் இஸ்ரேல் போர் நடக்கக்கூடாது, அமைதி பேச்சுவார்த்தை தொடங்கணும், அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும், அதனால போர் உலகத்துக்கு தீர்வில்லை அப்படின்னு ட்ரம்ப் பேச ஆரம்பிச்சிட்டாராம். அப்புறம் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த போறாராம். ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் போரை அவர் தான் நிறுத்தினாராம். இந்த மாதிரி உல்டா விட்டுக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்துல ஈரான் சொல்லுது, இஸ்ரேல் அடிப்பதற்கு 2% திறனங்களை மட்டுமே நாங்க பயன்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயத்தையும் இங்க சொல்ல வேண்டியதா இருக்கிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நேற்று பத்திரிகையாளர் சந்தித்தார். அப்படி பத்திரிகையாளர் சந்திக்கின்ற போது அவர் சொல்றாரு, ஈரான் இடத்துல 28,000 ஏவுகணைகள் இருக்கிறது. சோ இதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் உலக நாடுகள் எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானை கண்டு பயந்திருக்கின்றார் இஸ்ரேலிய பிரதமர். சோ ஆனா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ராணுவ படை தளபதி என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, எங்க மீது 527 ஏவுகணைகளை இஸ்ரேல் ஏவிச்சு, ஆனா அதுல 500 ஏவுகணைகளை நாங்க தாக்கி அழிச்சிட்டோம், 27 ஏவுகணைகள் மட்டும் தான் இஸ்ரேல் மேல வீழ்ந்தது அப்படின்னு சொல்றாரு. ஆனா 27 மிசைல் வீழ்ந்ததுக்கே இஸ்ரேல் ஆனது தாறுமாறா உடஞ்சி போய் கிடக்குது. சமூக வலைதளத்தை நாம பார்க்கும் பொழுது ஈரானுடைய மொத்த ஏவுகணைகளும் இஸ்ரேல்ல வீழ்ந்திருந்தா நாடே இருக்காது போல இருக்குது. அந்த அளவுக்கு சேதமடைந்திருக்கிறது இஸ்ரேலு. சோ சூப்பர் சோனிக்கு, ஹைப்பர் சோனிக்கு, பட்டா 1, பட்டா 2, பட்டா 3 என்று சொல்லிட்டு ஏகப்பட்ட ஏவுகணைகளை தயாரித்து இஸ்ரேலை ஒழிக்காம விட மாட்டோம் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற ஈரான் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மாபெரும் உதவி செய்திருக்கிறது. உலகத்துல எந்த நாட்டுக்கும் செய்யாத ஒரு உதவியை ஈரான் நமக்கு செஞ்சிருக்கிறது. இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் எப்படா ஈரான் ஆனது தன்னுடைய வான்பரப்பை திறக்கும், அந்த தருணத்துல ஈரான் மீது தாக்குதலை தொடுத்துடலாம் அப்படின்னு இஸ்ரேல் காத்து கொண்டு இருக்கின்ற போது, எங்க நாடு பாதிப்படைந்தாலும் பரவாயில்ல, இந்தியாவிலிருந்து இங்கு படிக்கக்கூடிய மாணவர்களை உங்க நாட்டுக்கு கூட்டு போயிடுங்க, உங்க மக்களை கூட்டு போயிடுங்க அப்படின்னு ஈரான் பாத்தீங்கன்னா தன்னுடைய வான்பரப்பை திறந்து விட்டுருக்குது. அதனால ஈரான்ல இருக்கக்கூடிய 10,000 இந்தியர்களை பாத்தீங்கன்னா மசாத் அப்படின்ற இடத்துக்கு வர வைத்து அங்கிருந்து அர்மேனியா, ஜோர்டான் பகுதியில பாதுகாப்பாக கொண்டு அங்கிருந்து விமானம் மூலமாக நம்ம நாட்டுக்கு அழைத்து வருவது. அதன் அடிப்படையில் நம்ம நாட்டுக்கு நிறைய மாணவர்களையும் அழைத்து வந்திருக்கின்றாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு 110 பேரை மீட்டு இருக்கின்றார்கள் சொல்லிட்டு அதுல 90 பேர் காஷ்மீரை சார்ந்தவங்க. மீதம் இருக்கின்ற இந்தியர்களை இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளாக முழுமையாக மீட்டு விடுவோம் என்று இந்திய அரசாங்கமானது அறிவுறுத்தியிருக்கிறது. ஏப்பா எங்கெங்கெல்லாம் பாதுகாப்பா இருக்க முடியுமோ அங்கெல்லாம் பாதுகாப்பா இருங்க, பாதுகாப்பா இருந்து கொண்டு இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளுங்க, அது இஸ்ரேலா இருக்கலாம், ஈரானா இருக்கலாம் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். ஸோ பதட்டமான சூழ்நிலையிலும் தன் நாட்டுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது என்று தெரிந்தும் ஈரானானது இந்தியாவுக்காக வான்பரப்பை திறந்தது. இந்தியா நன்றி சொல்லியிருக்கிறது. இப்போ ஈரான்ல பொறுத்த வரைக்கும் சுற்றி இருக்கின்ற எல்லா நாட்டு மக்களும் இருக்கிறாங்க. துருக்கி தான் ஈரானுக்கு நட்பு நாடு. இருந்தாலும் அந்த நாட்டு மக்களை வெளியேற்றுவதற்கு கூட ஈரானானது வான்பரப்பை திறக்கல. அதுக்கு என்ன காரணம்? ஒண்ணு சிம்பிள், இஸ்ரேலுக்கு கைகூலியாக துருக்கி மக்கள் அங்க விலை போயிருக்காங்க. ஈரான்ல உள்நாட்டிலேயே ட்ரோன் தயாரித்து
ஈரானுடைய முக்கிய தளபதிகளை கொள்வதற்கு மொசாட் அமைப்பு வேலை பார்த்தது. அந்த மொசாட் அமைப்பு கிட்ட நிறைய பேர் வேலை போனது யாரான்னு பார்த்தா துருக்கிக்காரனா தான் இருக்கிறான். அதனால பிற நாட்டுக்காரங்களை நம்புவதை விட இந்தியர்களை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்குள்ளே இருந்தாலும் ஈரானுக்கு எதிராக செயல்படாத இந்தியர்களுடைய நற்பண்பானது, அட மோடி நம்ம தலைவர்ப்பா, திறந்து விடுப்பா வான் பிரதேசத்தை அப்படின்னு சொல்லிட்டு திறந்து இந்தியர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இன்னும் 6800 பேர் இருப்பதாக ஒரு தகவல். அடுத்தடுத்த காலகட்டங்களில் அவங்கள மீட்பாங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சரணடைந்த பாகிஸ்தான் விஷயத்தை பற்றி இங்க பேசினா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புறோம். பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் இஸ்கார் தார் அவர்கள் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்திருக்கிறாரு. அந்த பேட்டியில அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, துரதிருஷ்டவசமாக இந்தியாவினுடைய விமானப்படையானது எங்களுடைய ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய விமானப்படை தளங்களை அடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இஸ்லாமாபாத்தில் இருந்த விமானப்படை தளங்களையும் அடிச்சிட்டாங்க. பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பஞ்சாப் பகுதியில் இருந்த விமானப்படை தளங்களையும் அடிச்சிட்டாங்க. அதனால பாகிஸ்தானே ஒட்டுமொத்தமாக நிலை குலைந்து இருக்கிறது. எங்களால இந்தியாவுக்கு எதிராக எந்த விதமான ஆயுதங்களும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏப்பா, ஏரோப்ளேன் மூலமாக போய் குண்டு போடலான்னு பார்த்தாலும் முடியாத காரியம். நாங்க மிசைலை பயன்படுத்தினாலும் ஏர்பேஸ் இல்ல, ட்ரோன்களையும் எங்களால் இழக்க முடியல. அதனால இந்தியாவை எப்படி எதிர்கொள்வது என்பதே தெரியாத ஒரு தருணமாக இக்கட்டான சூழ்நிலை நிற்கின்ற பொழுதுதான் இந்தியா கிட்ட நாங்க பேசணும், போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிறோம், இந்தியா நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தானானது சரணடைந்தது. ஆனா பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். அந்த தருணத்துல தான் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் ரூபி அவர்கள் எங்களிடத்துல போன் பண்ணாரு. அவரிடத்துல இந்தியா போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு எங்க நாட்டு பிரைம் மினிஸ்டர் வேண்டுகோள் வைத்தாரு. அந்த வேண்டுகோளை நேரடியாக சவுதி இளவரசர் கிட்ட போய் மார்க் ரூபி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மார்க் ரூபியோ சொன்ன விஷயத்தை சவுதி இளவரசர் மீண்டும் பாகிஸ்தான் இடத்துல கேட்டாரு. இந்தியா போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டா நீங்களும் ஒத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எங்க நாட்டு பிரைம் மினிஸ்டர் சபா ஷெரீப் அவர்கள் ராணுவ படை தளபதி அசீம் முனீர் கிட்ட பேசினாரு. அசீம் முனீர் அவர்கள் பாத்தீங்கன்னா போர் நிறுத்தமா சாமி, இதைத்தான் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அதன் பிறகு இளவரசர் பாத்தீங்கன்னா இந்தியா கிட்ட பேசியிருக்கிறாரு. பிறகு ஏன்பா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் தொடர்பாக ஏற்கனவே எங்க கிட்ட கோரிக்கை வச்சாச்சு, அதை பற்றி தான் நாங்க அலசிக்கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்துவதற்கு முதற் காரணமாக இருந்தது நாங்க சரணடைந்தது தான், இந்தியா கிட்ட கெஞ்சினது தான். இந்தியா ஆலோசனைக்கு பிறகு நாங்க பாகிஸ்தான் இடத்துல போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. இந்தியா வெளிநாட்டினுடைய சக்திகள் எவ்வளவோ அழுத்தம் கொடுத்த பிறகு கூட போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கல, நாங்க கெஞ்சினதுக்கு பிறகுதான் சரணடைந்ததுக்கு பிறகுதான் ஒத்துக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் இஸ்கார் தார் அவர்கள் ஒத்துக்கொண்டு இருக்கின்றார். இப்போ டொனால்டு டிரம்புக்கு அசிங்கமா இல்லையா? என்னைக்கா இருந்தாலும் உண்மை வெளிப்படும். இது 3 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒன்னு இந்தியா, ஒன்னு பாகிஸ்தான், இன்னொன்னு அமெரிக்கா. 3வது நபர் யாராவது ஒருத்தர் உண்மையை போட்டு உடைப்பாரு, அதன் மூலமாக நம்ம அசிங்கப்படணும் அப்படின்னு ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா நான் தான் உலகத்துடைய பெரிய அண்ணனாச்சே, பாகிஸ்தான்ல இருக்கிறவன் எவன் உண்மையை சொல்ல போறான்? இந்தியாவில் அமெரிக்கா அதிபர்களுக்கு கைகூலியாக வெளிநாட்டு கைகூலிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம சொல்றத நம்மனால நம்புவானுங்க, இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க சொன்னா நம்ப போறது கிடையாது அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் இல்லாத கதையெல்லாம் அவுத்து விட்டாரு. நோபல் பிரைஸை வாங்கினேன் என்பதற்காக இப்போ பாகிஸ்தானே நாங்க சரணடைந்தோம், அதனால தான் போர் நிறுத்தமானது வந்தது அப்படின்னு உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க. நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகளுக்கெல்லாம் போய் சொன்னோமையா, நாங்க ஏன் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கணும்னு சொல்லிவிட்டு, அப்ப கூட அதிபர் கேட்கவே இல்லையப்பா. 2வது டொனால்டு ட்ரம்ப் அவர்கிட்ட அழுத்தம் திருத்தமா சொன்னோம், 3ஆம் தரப்பு சமரசத்தை இப்பவும் ஏற்க மாட்டோம், எப்பவும் ஏற்க மாட்டோம், எங்க நாட்டு பிரச்சனையை நாங்களே பேசிக்குவோம், இரு நாட்டு பிரச்சனையை நாங்களே தீர்த்துக்குவோம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லியும் ட்ரம்ப் கேட்கல. மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் கனடாவிலிருந்து அமெரிக்கா வருவார் என்று நம்ம ட்ரம்ப் அவர்கள் கூப்பிட்டு கூட பார்த்தாரு. ஆனா மோடியை பொறுத்த வரைக்கும் நான் வரலப்பா, ஏற்கனவே பல வேலை இருக்குது, நான் போறேன் அப்படின்னு குரேஷியா விட்டாரு. இவ்வளோ விஷயங்கள் மோடி அவர்கள் நேரடியாக ட்ரம்ப் முகத்துல கரிய பூசினாலும் பிறகு இஸ்ரேல் மற்றும் ஈரான் போர் தொடர்பாக பேட்டியளிக்கின்ற பொழுது நான் தான்யா இந்தியா பாகிஸ்தான் போரையே நிறுத்தினேன் அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டினாங்க. ஆனா இன்னைக்கு பாகிஸ்தான் சொல்லி இருக்கிறது, ஏப்பா மோடி கிட்ட கெஞ்சனம்பா, அதற்கு பிறகு நம்ம போரை நிறுத்தினாருன்னு சொல்லிட்டு. ஸோ உண்மை வெளிவந்ததுனால இந்தியர்களுக்கு குஷி, அமெரிக்கர்களுக்கும் டொனால்டு ட்ரம்புக்கு தான் அசிங்கம்.
பாகிஸ்தானை நம்பி அமெரிக்கா வந்து இப்படிலாம் புழுகக்கூடாது. பணத்துக்காக சொந்த நாட்டையே காட்டி கொடுக்குறவனுங்க அங்கே இருக்கிறவனுங்க. இத்தனை நாளும் நட்பு நாடாக இருந்த ஈரானுக்கு எதிராக பாகிஸ்தான் தன்னுடைய இராணுவ தளங்களையே கொடுக்க போது, ஈரானுடைய முதுகலையே குத்த போகுது என்ற விஷயமானது ஈரானுக்கு தெரிஞ்சு போயிருக்குது. அதனால தான் அந்நாட்டில் இருந்து பாகிஸ்தான் பல நட்பு நாடுகளுடைய மக்கள் வெளியேறுவதற்கு கூட ஈரான் வான்பரப்பை திறக்காம இந்தியர்கள் வெளியேறுவதற்காக வான்பரப்பை திறந்து வழிவிட்டிருக்குது. அப்படின்னா இந்தியா மீது ஈரானுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் மீது நல்ல மதிப்பு தான் வச்சிருக்குது. அதனால தான் ஈரான் இஸ்ரேல் போர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா நேரடியாக ஈரானை எதிர்க்கவும் இல்லை, இஸ்ரேலை ஆதரிக்கவும் இல்லை. காஷ்மீர் விஷயத்திலிருந்து பல சட்டங்கள் ஏற்றுக்கின்ற தொடர்பான விஷயம் வரைக்கும் ஈரான் நமக்கு ஆதரவாக இருந்திருக்குது. அதனால தான் இப்போ என் நாட்டு மக்களை கூட்டுன்னு போயிடுறம்பா அப்படின்னு சொல்லுகின்ற போது வான்பரப்பை திறந்து விட்டுருக்குது. சரி நண்பர்களே, 8ஆம் நாள் போர்ல இஸ்ரேலுக்கு தான் பெருத்த சேதம். ஈரானுக்கு எந்த மாதிரி பதிலடி கொடுக்க போகுது அப்படின்னா பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்.